வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களோட திமுகவில் சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு காலையிலேருந்து அதை பற்றிய செய்திகள் தான் பரவலாக பேசப்படுது. நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், திமுக கூட்டணிக்குள்ளே போகிறதா இல்லை திமுகவில் சேர்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆலோசனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வலம் வந்துச்சு. திமுக கூட்டணியில் ஒரு புதிய அமைப்பை தொடங்கி கூட்டணியில் சேர்ந்தால் தொகுதி பங்கீடு பிரித்து கொடுக்கறதுல திமுகவுக்கு பிரச்சனை வரும். ஏற்கனவே பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு திமுக கூட்டணியில் இருக்காங்க. தேமுதிகலாம் புதுசாக உள்ளே சேர்ந்துருக்கு. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகளை டிமாண்ட் பண்ணிக்கிருக்காங்க. அப்போது புது அமைப்பை தொடங்கி திமுக கூட்டணிக்குள்ளே சேர்ந்தால் அவங்களுக்கு சில தொகுதிகளை கொடுக்கணும். அதனால அந்த தொகுதி பங்கீடில் பிரச்சனை வரும், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளில் நம்ம போட்டியிட முடியாது அப்படின்னு திமுக தயக்கத்தில் இருந்தாங்க. சரி, நீங்கள் புதிய அமைப்பை கூட தொடங்கிக்கோங்க, திமுக கூட்டணியில் நீங்கள் போட்டியிட விரும்புனீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்னு திமுக கராராக சொல்லிருச்சு. திமுக கூட்டணியில் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு பேசாமல் திமுகவிலே அதிகாரப்பூர்வமாக சேர்ந்துட்டா பின்னாடி பிரச்சனை கிடையாது. ஒரு புதிய அமைப்பை தொடங்கினா அதை வழி நடத்துறதுல பல ப்ராப்ளம்ஸ் வரும். பேசாமல் திமுகவிலே சேர்ந்துட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு ஓபிஎஸ் வந்து திமுகவில் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சேர்ந்திருக்காரு. என்ன டிபேட்னா, 3 முறை முதல்வராக இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள் இவரை நம்பி முதல்வர் பொறுப்பை ஒப்படைச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களுடைய ஃபாலோவராக இருந்துக்கிட்டு இப்போது பதவிக்காக திமுகவில் போய் சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்களாம் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. காலையிலேருந்து ஓபிஎஸ்க்கு எதிராக பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா பேட்டியில் சொல்லியிருக்காரு? தாய் கழகத்தில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் ஆட்சி அவ்வளவு சிறப்பாக இருக்குது, அவ்வளவு சூப்பராக இருக்குது, குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ஓபிஎஸ் பேசினதை பார்க்க முடியுது. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட போகிறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தா போட்டியிட தயாராக இருக்கேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. சும்மா ப்ரெஸ் மீட்டு முன்னாடி அப்படி தான் சொல்கிறது. ஆனால் சேரும்போதே எவ்வளோ தொகுதிகள் எங்களுடைய தரப்புக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டு ஃபைனல் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சேர்க்கையே நடந்திருக்கும். ஆனால் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள், அதுவும் ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு, தளபதி அப்படின்னு சொல்கிறாரு. தளபதி போட்டியிட வாய்ப்பு கொடுத்தா நான் வந்து டெஃபினட்டாக போட்டியிடுவேன் அப்படின்னு ஓபிஎஸ் இன்னைக்கு பேட்டியில் சொல்லியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, தாய் கழகமான திமுகவுக்கு ஓபிஎஸ்ஸை நான் வரவேற்கிறேன். இப்போ நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஜனநாயக போர். இந்த ஜனநாயக போரில் ஜனநாயக சக்திகள் திமுக கூட்டணியில் ஒருத்தங்களாக இப்போ இணைந்து வராங்க. அந்த வகையில் ஓபிஎஸ் ரொம்ப அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர். அவரை திமுகவுக்கு நான் வந்து வருக வருகன்னு வரவேற்கிறேன் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. என்னையை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மோடி மேலே ஒரு பெரிய விசுவாசி தான். மோடியை எந்த இடத்துலையும் அவர் தரக்குறைவாகலாம் பேசுனது கிடையாது. மோடிக்கு எதிராக அவர் பேசுனதே இல்லை. இங்கே 2025 ஜூலை மாதம் நினைக்கிறேன், அப்போ தூத்துக்குடிக்கு பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்கோ இல்லை பிரைம் மினிஸ்டர் தமிழக ப்ரோக்ராம்ஸ்லாம் முடிச்சுட்டு அவர் புறப்படும் போது சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கோ என்னை வந்து அனுமதிக்கணும். ஒன்று வரவேற்கக்கூடிய நிகழ்வில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை வழி அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணால், அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கினால், என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, பாக்கியத்தை வழங்கினால் அதை பெரும் பாக்கியமாக கருதுவேன் அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு கடிதமே எழுதினார். ஆனால் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க ஓபிஎஸ்க்கு அனுமதி வழங்கப்படலை. காரணம் யார்? நயினார் நாகேந்திரன். அப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் நடந்துச்சு. தமிழக பாஜகவுடைய தலைமை அதிமுகவுடைய தலைமைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. உடம்புல ஓடுறது அதிமுகவுடைய ரத்தம் அப்படின்னு நயினார் பேசுகிறாரு. அதனால இபிஎஸ் உடைய அறிவுரைப்படி நயினார் என்ன பண்ணிட்டாரு, ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நயினார் என்ன சொன்னார்னா, என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு நயினார் அப்படி பல்ட்டி அடித்தார். ஆனால் ஊரறிய எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கடிதம் எழுதினார் ஓபிஎஸ். அதை காதில் கூட வாங்கலை அதிமுகவும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைமை நயினாரும். அதன் பிறகும் தொடர்ச்சியாக என்டிஏக்குள்ளே வர ஓபிஎஸ் பல முயற்சிகளை மேற்கொண்டார். தை மாதத்துக்கு முன்னாடி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு காத்திருந்தார். எந்த ஒரு பதிலும் பாஜக மேலிடத்துக்கிட்ட இருந்து ப்ராப்பராக வரலை. மாசி மாதமும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிய போதா, சரி இனியும் நம்ம தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் போய் சேர்ந்துட்டார், திமுகவுக்கு தாவிட்டார். இதுதான் இதன் பின்னணியில் நடந்த விஷயம். அண்ணாமலை ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம்.
2024 பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுக பாஜகவுடைய முதுகில் குத்துனுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் பாஜகவை தலைமையேற்று நம்ம கூட்டணிக்கு வந்தாங்க. தேர்தல் தோல்விக்கு பிறகும் ஒரு இடத்துல கூட பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. அதனால் நம்ம தகுந்த கூட்டணி, அதனால் ஓபிஎஸும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்தினார். ஆனால் தமிழக பாஜக லாபி அதை நடக்க விடலை. இதுதான் எக்ஸாக்டாக இதன் பின்னணியில் நடந்த விஷயம். ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, ஓபிஎஸ் காத்திருந்திருக்கலாம். அப்படி காத்திருக்கலை அப்படின்னா செங்கோட்டையனாவது தாவேக்கால போய் சேர்ந்தார். ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ தாவேக்காவை எதிர்க்கலை. இப்போ ஆரம்பித்த கட்சி தாவேக்கா. செங்கோட்டையன் திமுகவில் போய் சேரலை, ஜெயலலிதா எதிர்த்த திமுகவில் போய் சேரலை. ஆனால் ஓபிஎஸ் அந்த தப்பை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை எதிர்ப்பதற்காக அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு அந்த அதிமுகவில் 3 முறை முதல்வராக ஓபிஎஸ் இருந்தாரோ அந்த திமுகவில் போய் ஓபிஎஸ் இன்னைக்கு எதுக்காக சேர்ந்திருக்காரு? பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்காக எல்லா கொள்கை எல்லா விஷயங்களையும் மறந்து போய் சேர்ந்திருக்காரு, சரண்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. எந்த கட்சியை ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கடைசி வரைக்கும் எதிர்த்தாங்களோ அந்த கட்சிக்கு தாவிருக்காரு. எதுக்காக? அரசியல் எதிர்காலத்துக்காக. அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்காக. ஜெயலலிதா எதற்காக அதிமுகவை வழி நடத்தினாங்களோ, எம்ஜிஆர் எதற்காக அதிமுகவை உருவாக்குனாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு திமுகவில் போய் தாவிருக்காரு ஓபிஎஸ். இனி ஜெயலலிதா அவர்கள் காலையில் அறிவாலயத்துக்கு போகும்போது ஜெயலலிதா அவர்களுடைய படம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்த காரில் இருக்குது. தயவு செஞ்சு இனி ஜெயலலிதா அவர்களுடைய படம், எம்ஜிஆருடைய படத்தெல்லாம் பயன்படுத்தாதீங்க தலைவரே அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ ஓபிஎஸ் உடைய இந்த பொலிட்டிக்கல் நிலைப்பாடு தொடர்பாக உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.